வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு எங்க சம்மந்தி வீடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னெல்லாம் சமையல் பண்றேன் அப்படிங்கறதையும் எங்க சம்மந்தி வந்து ஸ்பெஷலா தட்டப்பருப்பு போண்டா செய்ய போறாங்க. செஞ்சு காட்டுறீங்களா? எங்க சம்மந்தி செஞ்ச இந்த தட்டப்பருப்பு போண்டா வீடியோ உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேங்க. இப்போ நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. நீர்பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு, ப்ரக்கோலி ஃப்ரை பண்ணேன், கூடவே ஒரு ரசம், அப்புறம் எங்கள் சம்மந்தி செஞ்ச போண்டா. இதெல்லாம் தான் மத்தியான சமையலுங்க. நான் வந்து செய்கிறதுக்காக எல்லாமே இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீர்பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ப்ரக்கோலியும் நறுக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் மோர் குழம்புக்கு பருப்பு எல்லாமே ஊற வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். தேங்காயும் துருவி இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்புறம் ப்ரக்கோலி மசாலா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1 பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்துக்கு தக்காளி புளி எல்லாமே ஊற வச்சுருக்கேங்க. தக்காளியை வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வடைக்கெல்லாமே வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வடைக்கு பருப்பும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போது மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்காக தேங்காய் துருவல் சின்ன மூடிக்கு 1 மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீரகம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிச்சிடலாங்க. மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு குக்கரில் தான் தாளிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இந்த குழம்புலாம் தாளிக்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இப்போ தாளிச்சாச்சுங்க. இப்போ இந்த வெங்காய கலவை வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க நீர்பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோர் குழம்பெல்லாம் செய்யும்போது நீர்பூசணிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் சொரக்காயில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். முருங்கைக்காயில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், காய் இந்த மாதிரி வதங்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் தேவைக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் வதங்கி வரும்போதே நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டதுனால அந்த வாசம் நல்லா ஜம்முன்னு வருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை ஊற்றிடலாங்க. அந்த தேங்காய் பருப்பு கலவையை அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதனால் வந்து குழம்பு கொதித்து வேகணும் இல்லைங்களா, அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் நல்ல தண்ணியாகவே விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கணும். நான் இன்றைக்கி மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு எதுக்காக சேர்த்துறோன்னா குழம்பு வந்து ஒரு நல்ல ஒரு குழகுழப்பு கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாங்க. ஒரே விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மோர் ஊற்றி இறக்கலாம். இதுக்கிடையில் ப்ரக்கோலி வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் மாதிரியே தான் நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி கீழே வச்சிடலாம். தண்ணி கொதிச்சாச்சுன்னா போதும். ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு வச்சுட்டு வடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரசத்துக்கும் நான் இப்போ கலக்கி ரெடியாக வச்சுருக்கேன். அது கலக்கினா தக்காளி கரைச்சிருக்கேன், புளித்தண்ணி கரைச்சிருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பும் தேவைக்கு சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா கையில் கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ சீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சதை இதில் சேர்த்தாச்சு. இப்போ ரசக்கலவையும் இதில் சேர்த்தாச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ ரசப்பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன். ரசப்பொடி சேர்த்தும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், தக்காளி அதிகமாக போட்டிருக்கிறதால. இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா ஜம்முன்னு வாசம் வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சு. உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கப்புன்னு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கமகமாக ரசம் ரெடிங்க. இதுக்கிடையில் நம்ம மோர் குழம்புக்கு நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை தான் கடைஞ்சி ஊற்ற போகிறேன். இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ மோர் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் ஆறிடுச்சு. ஒரு விசில் வந்து வெயிட் ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்களேன். அந்த பருப்பு கலவை அரிசி மாவு கரைச்சி ஊற்றுனது நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் அடுப்பில் ஏற்றிக்கிட்டேன் நான். மறுபடியும் இந்த குழம்பு கலவை கொதிக்கும்போது தான்
நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க மோர் சேர்த்துறோம். மோர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஓரத்தில் மட்டும் லேசாக அப்படியே பபிள் வர மாதிரி இருக்கும், கொதிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகமா மோர் குழம்பு ரெடி. ரொம்ப கொதிக்க விட்டால் நீர்த்து போயிடும். இப்போ அடுத்ததாக ப்ரக்கோலி மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க. இதுலேயே நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 6-7 பல் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை கூடுமான வரைக்கும் பொடி பொடியாக நறுக்கிங்க. இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சும்மா ஒரு ஜஸ்ட் 10 செகண்ட் பிரட்டி விட்டால் போதுங்க. அதிக நேரம் தூள் போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரணுங்க. இதில் தான் நம்ம வேக வச்சுருக்க ப்ரக்கோலியை சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு குழகுழப்பான பக்குவத்துக்கு வந்தோடனே தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. ஏன்னா ப்ரக்கோலி நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா. இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது நம்ம வெந்நீரில் வடித்து வச்சுருக்க ப்ரக்கோலி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே இந்த ப்ரக்கோலியில் நல்லா சேர்ந்து வரணுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி இன்னுமே நல்லா வற்றி வரணும். இந்த தண்ணி நல்லா வற்றி வந்தால் தான் அந்த ப்ரக்கோலி நல்லா வெந்திருக்கு அப்படின்னே அர்த்தங்க. அதனால் இப்போ நல்லா சிம்மில் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா சுண்டி வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை தூவி நல்லா பிரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட ப்ரக்கோலி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் பருப்பு, ரசம் இதெல்லாம் செய்கிற அன்றைக்கி இந்த ப்ரக்கோலி மசாலா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கூடவே எங்கள் வீட்டில் எங்கள் சம்மந்தி செஞ்ச தட்டைப்பருப்பு போண்டாவும் இப்போ ரெடியாக இருக்குங்க. சம்மந்தி வீட்டுக்குமே மதிய சமையல் கொஞ்சம் சிம்பிள் தாங்க. இன்னொரு காய் வேறு செய்கிறேன்னு, வடை வேறு இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மோர் குழம்பு, ரசம், ப்ரக்கோலி மசாலாவோடு இன்றைக்கி விட்டாச்சுங்க. மோர் குழம்பு மைல்டாக இருந்ததால் இந்த ப்ரக்கோலி மசாலா கொஞ்சம் சுருக்குன்னு செஞ்சுட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடியும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.